மீனராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஜென்ம சனிங்க, ஏகப்பட்ட குழப்பம். எது எடுத்தாலும் ஒரு தடங்கள், எது பேசினாலும் அது தப்பாக போய் முடிகிறது. ஏகப்பட்ட போட்டி, பொறாமை, பிரச்சனை. அப்பப்பா என்னால் முடியவே இல்லை அப்படின்னு புலம்புற மீனராசிக்காரங்க எக்கச்சக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது அற்புதமான விஷயம். உங்களோட ராசிநாதன், அதாவது 1ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. இது ரொம்ப சூப்பரான அமைப்புங்க. ஜென்ம சனி 3, 7, 10 குடும்பத்தில் பிரச்சனை, பேசுகிற வார்த்தைகளில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலில் சரியாக செய்ய முடியாமல் ஒரு தடங்கள், இது எல்லாமே குருவோட பார்வை நிவர்த்தி ஆகுதுங்க. சந்தோஷமாக இருங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் பனி போல் உங்களுக்கு குருவோட பார்வை விலக்கி கொடுக்குது. 1ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு அது குறிப்பாக 5ஆம் இடம் அப்படிங்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் குழந்தைக்கு வளர்ந்த குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாத உங்கள் குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் வர்றதுக்காகட்டும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறதாகட்டும், எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. திரைத்துறையில் இருக்கவங்களாகட்டும், கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகம். ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ஜோதிட தொழில் சூப்பராக வரும். அதனால் ஜோதிடம் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு நார்மலாகவே ஜோதிடம் வருங்க. அதுவும் இந்த சமயத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அது கை கொடுக்கும். டீச்சர் டிஆர்பி எழுதுகிறேன், நான் யூஜிடிஆர்பி எழுதுகிறேங்க, பிஜிடிஆர்பி எழுதுகிறேன், எனக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுமானா இப்போ இந்த ஒரு வருட காலத்தில் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம், ஆசிரியர் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு என்னதான் ஜென்மசனி நடந்தாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்குங்க. மீனராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக இருக்கலாம், பயப்படவே வேணாம். குருவோட பார்வை 5ஆம் இடமான அற்புதமான இடத்துலேருந்து 9, 11, 1 இந்த இடங்களை பார்க்குது. 1ஆம் இடத்தை குரு பார்க்குறனாலுங்க உங்கள் ஒரு மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் இருந்துச்சு. ஜென்மசனியில் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் வந்துச்சு. எந்த விஷயத்தையும் செய்ய முடியாமல் ஒரு தடங்கள், ஒரு விஷயத்தை இன்றைக்கி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதை செஞ்சு முடிக்க முடியாமையும் தடை இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ குருவோட பார்வை உங்கள் ராசியில் படுறனால கட்டாயம் உங்களுக்கு காரியங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வரட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ உங்களோட பேச்சை அடுத்தவங்க கேட்கறதுக்கான ஒரு அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சாதகமாக இருக்குங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. ஒரு ஏற்றமான வாழ்க்கை இருக்கும். தாய் வழி, தந்தை வழி உறவில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ 7 சனியும் நடக்குது, குருவும் சாதகமாக இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு நிலத்தை விற்றுட்டு புதுசாக இன்னொரு நிலம் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, தங்கம் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அவங்களோட தந்தையில் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு முழுமையாக நீங்கி அவரோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. நிறைய வெளிநாடு பயணம் போகக்கூடிய அமைப்பு. அதாவது கடகத்தில் குரு உச்சம். கடகம் நீர் ராசி, மீனம் நீங்களும் நீர் ராசி. அப்போ கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு நிறைய மீனராசிக்காரங்களுக்கு ஈஸியாக வரும். அது படிக்கிறதுக்காகட்டும், உத்தியோகம் ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகட்டும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீக பயணம். நிறைய காசி, ராமேஸ்வரம், கயா, பத்ரிநாத், கைலாயம் இந்த மாதிரியான அமைப்புகள், ஆன்மீக யாத்திரைகள் போகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது உங்களுக்கு. தெய்வ காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்புங்க. ஒரு கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துறது, இல்லை ஒரு கோயில் கட்ட உதவுறது, அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி தான தர்ம காரியங்கள். தர்மஸ்தானம் 9ஆம் இடம், கர்மஸ்தானம் 10ஆம் இடம், தர்மஸ்தானம் 9ஆம் இடம். நிறைய தர்மம் பண்ண போகிறீங்க. அதன் மூலியமாக புண்ணியங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு குருவோட பார்வை உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஆராய்ச்சி கல்வி அப்படிங்கிறது 9ஆம் இடம்ங்க. ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க, அந்த ரிசர்ச் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ரொம்ப நாளாக தடங்களாகிக்கிட்டே இருக்குது. இல்லை ஒரு விஷயத்தை எடுத்து நான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், அதில் நான் ஃபுல்
ஃபுல்ஃபில்லாக வந்து ஒரு முழுமையான ஒரு முடிவு எனக்கு வந்து வரமாட்டேங்குது, தடங்கள் வந்துட்டே இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. நீங்கள் நினச்ச காரியங்கள் ஆராய்ச்சி துறையில் நிறைய சாதனைகள் பண்ண போகிறீங்க. புதிய புதிய விஷயங்களை நிறைய மீனராசி ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 11ஆம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம், நம்மளோட நீண்ட நாள் ஆசையை சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு எது கனவாக இருக்கோ, ஒரு நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், ஏதாவது ஒரு ஆசை, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை லட்சியம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய அற்புதமான அமைப்புங்க. நண்பர்களால் நிறைய நீங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. முதல் முறையாக அந்த நண்பர்களால் நல்லது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ நடக்க போகுதுங்க. மூத்த சகோதரம் 11ஆம் இடம். மூத்த சகோதரராக உங்களுக்கு நல்லா இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுதுங்க. உங்கள் மூத்த சகோதரருக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், அவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்த சனி பார்க்குறாருங்க. தொழிலில் கொஞ்சம் டல்லாவீங்க. ஆனால் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறனால கம்பல்சரி தொழில் மூலியமாக நமக்கு லாபம் வந்தாகணுங்கிற அமைப்பு குரு கொடுத்துட்றார். அப்போ தொழில் நல்லா இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேணாம், தைரியமாக இருக்கலாங்க. நீண்ட நிறைய பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. தொழில் ரீதியான பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க. மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த காலம் இருக்குது. மீடியாவில் இருந்தவங்க கொஞ்சம் இந்த 1.5 வருஷ காலமாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். சரியான மீடியாவில் நீங்கள் ரீச் ஆக முடியாமல் இருந்திருப்பீங்க. இந்த சமயத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களோட பேர் புகழ் எல்லாம் வந்து இப்போ அதிகரிக்குங்க. முன்ன உங்களை வந்து ஒரு 1000 பேருக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ இன்னும் நிறைய ஒரு 4000 பேர் 5000 பேருக்கு தெரியக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. தைரியமாக இருக்கலாம். ஜென்ம சனி தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் குருவோட பார்வையால் விலக போகுது. வரக்கூடிய 1 வருஷ காலம் உங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்தே தீருதுங்க. பணம் அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுங்க. நம்ம ஒரு நிலம் அடமானம் வச்சோம், அந்த நிலத்தை வந்து நம்மளால் மீட்க முடியல, அந்த நிலத்தை விற்றுட்டு கடனை கட்டிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அது வந்து நினச்சோம் முடியல அப்படின்னா அது எல்லாமே இப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு நிலத்தின் மூலியமாக வருமானம் வரும். இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள், பணவரவும் நல்லாயிருக்கும். குழந்தைகளாலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர், நல்ல விஷயங்கள், குழந்தைகளோட திருமணம், இந்த மாதிரி எல்லா அற்புதமான விஷயங்களும் நடக்க போது. மீனராசிக்காரங்க தைரியமாக இருங்க. இன்னும் உங்களுக்கு இந்த 1 வருட காலம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு, இல்லை ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு, கடலோரத்துக்கு அடிக்கடி நீர்நிலைகள் பக்கத்தில் அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்க போகுதுங்க.